வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு ஓல்டு பிளான்ட் டேங்க் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது எப்போ ரெடி பண்ண இதோட எப்படி இது எந்த அளவுக்கு ஸ்டேபிளாக இருக்குது, இதோட மெயின்டெனன்ஸ் அப்படி தான் பார்க்க போகிறோம். இதை நான் ரெடி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 2019 ஒரு நாலேஜ் இல்லை. பிளான்ட் டேங்க் வந்து எப்படி ரெடி பண்ணணும், என்ன ஒரு லைட் கொடுக்கணும், எப்படி எந்த வாட்டர் கண்டிஷன் அந்த மாதிரி எந்த ஒரு நாலேஜ் இல்லாதப்ப இது நான் ரெடி பண்ணேன். நான் ஜஸ்ட்டு அப்போ வந்து இந்த பிளான்ட் டேங்க் சாயில் வந்து கான்ட்ரா சாயில் அப்படின்ட்டு மார்க்கெட்டில் கிடச்சிது. நான் சென்னையில் தான் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணேன். அந்த கான்ட்ரா சாயில் வந்து ஒரு 2 கேஜஸ் வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் வந்து கொட்டுறதுக்கு வந்து பிளாக் கலர் சிப்ஸு அது ஒரு 2 கேஜஸ் வாங்கிட்டேன். பேக்கில் மட்டும்தான் நான் வந்து இந்த கான்ட்ரா சாயில் கொட்டினேன். பிளான்ட் டேங்க் முன்னாடி பார்த்தீங்கன்னா தான் கீழே வந்து ஏரேஷனுக்கு வந்து வச்சுட்டேன். ஃபில்ட்ரு வந்து ஒரு 4 இப்போ வந்து ஹேங்கான் ஃபில்ட்ரு டாப் மாதிரி எதுவும் இல்லை. ஒரே ஒரு ரெஸ்ட் மட்டும் கீழே வச்சிருக்க பிளான் வெண்டிட்டி கிரீன். இது வந்து அப்போதைக்கு இது பேர்லாம் எனக்கு தெரியாது. ஜஸ்ட் விலை கம்மி, இது ஒரு 40 சொன்னாங்க அப்படின்றதால 3 செடி மட்டும் வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வுட்லாம் உள்ளே வைக்க நானே ரெடி பண்ணிக்கிட்டேன். கொய்யா மரத்தில் வந்து ரெடி பண்ண அந்த ட்ரிஃப்ட் அது அதை வச்சு ரொம்ப நாள் வந்து ரொம்ப நாளே இருந்துச்சு. கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் நோட்டீஸ் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் எந்த ஃபிஷ்ஷுமே ரொம்ப டெத் ஆகலை. வளர்த்து சின்ன சின்ன டேங்க் வச்சு வந்து அடிக்கடி டெத் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா எதுவுமே டெத் ஆகலை. முதல்ல வளர்த்ததில் வந்து ஒரு 6 ஸ்பேர் டெட்ரா விட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஷ்ரிம்ப்ஸ் விட்டுருந்தேன். உட் ஷ்ரிம்ப்ஸ் தான் ஃபஸ்ட்டு வாங்கியிருந்தேன். ஏன்னா வந்து அதான் ரேட்டு கம்மி சொன்னாங்க, ₹10 சொன்னாங்கன்றதால ஒரு 5, 10 ஸ்ட்ரிம்ப் வாங்கிட்டு வந்து விட்டேன். லைட்டு பார்த்தீங்கன்னா அப்போ வந்து இந்த பெரிய எல்இடி பல்பு 20 வாட்ஸு அதுதான் போட்டிருந்தேன். அப்போ மார்க்கெட்டில் இந்த டீ பல்ப் இல்லை ஃபிலிப்ஸில். அப்புறமா ஃபிலிப்ஸில் டீ பல்ப் வாங்கி போட்டேன். 2022 போட்டது அது. அந்த ஸ்பேர் டெட்ரா வந்து கிட்டத்தட்ட 2019 2023 வரைக்கும் உயிரோடு இருந்துச்சு என்கிட்ட. அதுக்கப்புறம் வந்து அதுவும் இறந்துருச்சு. அதில் ஒரு 3 ஃபிஷ் இறந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிறது ஒரு எண்ட்லர் மொட்டையில் இதில் அதிலே ப்ரீட் ஆகி அப்படி இருக்குது. அதே மாதிரி ஷிம்ஸ் பார்த்தீங்கன்னா ஷிம்ஸ் தான் அதே மாதிரி விட்டு அதுவும் ப்ரீட் ஆகி அப்படியே அதுலேருந்தே இருந்துக்கிட்டு இருக்குது. மற்றபடி இதில் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லவே இல்லை. ஃபிஷ் வந்து அதிகமாக இதில் டெத்தே ஆகாது. அது மாதிரி வாட்டர் சேஞ்சர் வந்து 0, எந்த ஒரு மெயின்டெனன்ஸும் கிடையாது. அப்படியே விட்டுருவேன் நான். பிளான்ட் ரெடி பண்ண அப்போ மட்டும் வீக்லி ஒன்ஸ் ஒரு 2 மாதத்துக்கு, அதுக்கப்புறம் 15 டேஸ் ஒன்ஸ் ஒரு 2 மாதத்துக்கு பண்ணேன். அதுக்கப்புறம் எதுவுமே கிடையாது. வெறும் டாப் அப் மட்டும்தான். லைட்டு பார்த்தீங்கன்னா இது வேறு எந்த லைட்டையும் பார்த்தது கிடையாது. ஜஸ்ட் அந்த 20 வாட்ஸில் ஃபிலிப்ஸ் டீ பல்பு தான். ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. செடியெலாம் ரொம்ப டெவலப்